12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.4 9ஆம் கணக்கு பார்க்கலாம். 2, 3, 4, -1, 4, 5 மற்றும் 8, 1, 2 என்ற புள்ளிகள் ஒரே கோடமை புள்ளிகள் என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஒரே கோடமை புள்ளிகள், ஒரே தள வெக்டார்கள், இதுக்கெல்லாமே பாக்ஸ் ப்ராடக்ட் மதிப்பு 0ன்னு காட்டணும். இங்கே நம்ம அந்த நிபந்தனையை பயன்படுத்த போகிறதில்ல இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும். 3 புள்ளிகளும் இணை என காட்டிட்டோம்னா இது ஒரே கோடமை புள்ளிகள்னு சொல்லிடலாம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகளையும் ஏபிசி என எடுக்கலாம். ஏ என்ற புள்ளியானது ஏ என்பது 2, 3, 4, பி என்பது -1, 4, 5 மற்றும் சி என்ற புள்ளியானது 8, 1, 2 என்க. திசை விகிதங்கள் கணக்கிடலாம். 3 புள்ளிகளில் இருந்து 2 புள்ளிகளாக எடுத்து திசை விகிதங்கள் கணக்கிட்டு அதில் இருந்து அதனுடைய விகிதங்கள் கணக்கிட்டு விகிதங்கள் சமமாக இருக்கும் பொழுது 3 புள்ளிகளும் ஒரு நேர்கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். முதல் 2 புள்ளிகள் ஏ மற்றும் பியின் திசை விகிதங்கள் கணக்கிடும் பொழுது ஏ ஆஃப் 2, 3, 4 மற்றும் பி ஆஃப் -1, 4, 5 திசை விகிதங்கள் முறையே 5 திசை விகிதங்களானது திசை விகிதங்களை b1 b2 b3ன்னு குறிப்பிடலாம். முதல் திசை விகிதத்தை -1 -2 4 -3 5 -4 மதிப்பானது -3 4 -3 மதிப்பு 1 5 -4 மதிப்பு 1. அடுத்து b மற்றும் c யின் திசை விகிதங்கள் b ஆஃப் -1, 4, 5 மற்றும் மூன்றாம் புள்ளி சி ஆஃப் 8, 1, 2 திசை விகிதங்கள் முறையே d1 d2 d3 என எடுக்கலாம். d1 d2 d3 ஆனது 8 மைனஸ் ஆஃப் -1 1 -4 2 -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் மதிப்பு ப்ளஸ் 8 + 1 மதிப்பு 9 1 - 4 மதிப்பானது -3 2 - 5 மதிப்பானது -3 ஆகும். இந்த புள்ளிகளானது இணை என காட்டுவதற்கு இதனுடைய விகிதங்கள் கணக்கிடலாம். திசை விகிதங்களின் விகிதங்கள் அதாவது b1/d1 b2/d2 b3/d3 கணக்கிடலாம். b1 மதிப்பு -3 d1 மதிப்பு 9 1 3 3 9 எனவே மதிப்பு -1/3. அடுத்து b2/d2 கணக்கிடலாம். b2வின் மதிப்பானது 1 d2வின் மதிப்பானது -3. பகுதியையும் தொகுதியையும் ஒரு மைனஸால பெருக்கும் பொழுது தொகுதி மதிப்பு மைனஸ்ன்னு வந்துடும், பகுதி ப்ளஸ்ன்னு ஆயிடும், மதிப்பு -1/3. b3/d3 ஆனது b3யின் மதிப்பு 1 d3யின் மதிப்பானது -3 இதனுடைய மதிப்பு -1/3 ஆகும். மூன்றுமே ஒன்றுக்கொன்று சமம். b1/d1 b2/d2 சமம் b3/d3 ஆகிய 3 மதிப்புகளுமே எதற்கு சமம்? -1/3. எனவே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் ஆகும் என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.